வட்டாரம் முழுவதும் நகரம் முழுவதும் ஒரு மத நல்லிணக்க நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளிலும் மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், கிராம தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கால் படாத இடமே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நடைப்பயணத்தை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் நாளை கொண்டாடப்படுகின்ற இந்த வேளையில் இன்று இதை தொடங்கி இருக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாளில் நாங்கள் பாத யாத்திரையை மாநில நிர்வாகிகள் எல்லாம் தொடங்க இருக்கிறோம். இந்த பாத யாத்திரை என்பது காரில் செல்வதல்ல, நடந்துவிட்டு கொஞ்ச தூரம் சென்று நகரங்களிலே நடந்து மகிழ்வுந்தில் ஏறும் நடைப்பயணம் அல்ல, உண்மையான நடைப்பயணம், மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நடைப்பயணம், அன்பை வைக்கின்ற நடைப்பயணம், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், இளைய தலைமுறைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை விழிப்புணர்வு பிரச்சார நடைப்பயணம், தமிழ்நாட்டை பாதுகாப்பான மாநிலமாகவும் தமிழ்நாட்டில் பாசிச சக்திகளுக்கு இடமில்லாத மாநிலங்களாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நடைப்பயணம். இந்த நடைப்பயணம் என்பது முடியும் பொழுது பல செய்திகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்லும். இந்த ஏற்பாடை செய்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர், மாமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் டில்லி பாபு அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காங்கிரஸோட வளர்ச்சிக்கு எப்படி உறுதுணையா இருக்கு சார்? ராகுல் காந்தியின் நடைபயணம் காங்கிரஸுக்கு பெரிய அளவுல உதவுனது. இந்த நடைபயணம் இது அதனுடைய தொடர்ச்சி தான். தலைவர் ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரா, பாரத் ஜோடா, பாரத் நயா யாத்திரா, தேசிய ஒற்றுமை நடைபயணத்துடைய ஒரு தொடர்ச்சி மாநிலங்களிலே நடைகிறது. அது தமிழ்நாடு முதல் முறையாக துவங்கி இருக்கிறோம். இந்த நடைபயணம் என்பது பல நல்ல செய்திகளை மக்களிடம் கொண்டு சேரும். நன்றி. இடைத்தேர்தல் நேற்று 13 தொகுதியில 10 தொகுதியில இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ஆளும் கட்சியாக பாஜக இருந்தால் கூட மக்களுடைய மனநிலை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கு. நேற்றைய தினம் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தேர்தலுடைய அபார வெற்றி, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெற்ற வெற்றியை பற்றி ஆளுங்கட்சி மாநிலம், ஆளுகின்ற மாநிலம் இங்கே வெற்றி பெறுவதுதான் எல்லா காலங்களிலும் நடைபெறுவதுன்னு சொன்னார்கள். ஆனால் உத்தரகாண்ட் மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலம், மத்திய பிரதேஷ் பாஜக ஆளுகின்ற மாநிலம், இமாச்சல் பிரதேசத்தில் அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கினார்களா, மிரட்டினார்களா? ஆனால் அங்கே ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தினார்கள். அங்கேயும் இமாச்சல் பிரதேஷ் மக்களும் முறியடித்திருக்கிறார்கள். பாசிசத்திற்கும் துரோகத்திற்கும் வேலை இல்லை என்று. ஆகவே இனிவரும் காலங்களில் இந்தியா கூட்டணி தான் எல்லா மாநில தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு முன்னோட்டம். தேங்க்யூ. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.